மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். ஆணி 21 ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக அமையப் போகிறது. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்றைக்கு நாள் தொடங்கும் போது ராகுடைய சாரத்தில் இருப்பார். பிற்பகல் 3:15 மணி அளவில் குருவுடைய சாரத்துக்கு அந்த சந்திரன் வந்துடுவார். அப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்கார், சந்திரன் ராகுவுடைய சாரத்தில் இருக்கார். அப்போது ராகுவுக்கு பலம் அதிகமாகுது, ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாகுது. பிற்பகலில் குருவுடைய சாரம் வருகிறது. அப்போது குரு ராகுவுடைய தொடர்பு 11ஆம் இடத்துல ஏற்படுற மாதிரி அதை எடுத்துக்கலாம். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இயங்குகிறதோ அந்த நட்சத்திரமும், எந்த வீட்டில் இருக்கிறதோ வீட்டு அதிபதியும் முக்கியமானவர்கள். அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, அதையெல்லாம் கொண்டு பலன்கள் தீர்மானிக்கப்படும். ஏன்னா இது தினப்பலன் அப்படின்னு சொல்கிறதுனால சந்திரன் பிரதானம். அந்த சந்திரன் 4ஆம் அதிபதி 11ல் இருக்கார், அது லாபம்தான். இப்போ 4ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒருத்தர் எங்கே போய் இருக்காருன்னு பார்க்கும்போது அவர் 11ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால 4ஆம் இட பலன்கள் சிறப்பாக கிடைக்கும். 4ஆம் இடன்றது என்னென்னா ஒருவருக்கு அமையக்கூடிய வீடு, வாகனம், இதை பற்றி சொல்லும். ஒருவருடைய தாயாரை பற்றி சொல்லும். ஒருவர் எவ்வளோ சுகமாக சௌக்கியமாக இருப்பார் அப்படின்றத சொல்லும். ஒருத்தருடைய நடத்தையை சொல்லும். ஒருத்தர் எப்படிப்பட்ட கேரக்டர் என்பதை சொல்லும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போது இந்த நாளில். இதை தாண்டி ராசியாதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா குடும்பஸ்தானம், சுக்கிரன் வீட்டில் ரிஷபராசியில் இருப்பார். அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றத்தை, ஆதாய பலன்களை குடும்பத்திற்காக பயன்படுத்தி கொள்வீங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படவிருக்கிறது. வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான முயற்சியை செய்யலாம். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கார், கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ நீங்கள் ஏதோ ஒன்றை கொஞ்சம் தியாகம் பண்ணணுன்றது தான் இந்த காலம் உங்களுக்கு சொல்கிறது. இந்த சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் வரை. ஏன்னா புதன் சுக்கிரன் இவங்க தான் சீக்கிரமாக ஒரு ராசியை கடக்கக்கூடியவர்கள். அப்போ சுக்கிரன் இப்போ தான் சிம்மத்துக்கு வந்திருக்கார், கேதுவோடு சேர்ந்திருக்கார், சீக்கிரமாகவே கன்னிக்கு போயிடுவார். அப்போது அது வரைக்கும் இடைப்பட்ட காலம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விட்டு கொடுக்கணும், தியாகம் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். அப்படி இருக்கும்போது 10ஆம் இடம் வலுக்குதா, அப்போது வேலையை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் மாற்றிக்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் 9ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை. அந்த சந்திரன் ராகு மற்றும் குருவுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்க. 2ஆம் இடத்துல குரு, ராசியாதிபதி புதன் இருக்கிறார்கள். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய கல்வி சம்பந்தமான யோக பலன் உங்களுக்கு இருக்கிறது. உயர்கல்வி சம்பந்தமான யோக பலன் இருக்கிறது. பெற்றோருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். ட்ராவல், பயணங்கள் சம்பந்தமான யோகம் இருக்கிறது. பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இட தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றது. 9ஆம் இடம்னு சொன்னால் தொலைதூரத்துக்கு பயணப்படுறது. 12ஆம் இடம் சேர்றதுன்னா அது தொலைதூரம் போய் வெளிநாட்டில் அங்கேயே இருந்துடுறது. அப்படி இன்றைக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்படுகிறது. தொலைதூர பயணங்களை திட்டமிடலாம். எதற்காக திட்டமிடணும் அப்படின்னு சொன்னால் கல்விக்காக இருக்கலாம். அதன் பிறகு பொருள் ஈட்டுவதற்காக இருக்கலாம். பொருள் ஈட்டுறதுன்னா வேலை, பிஸ்னஸ். கடகராசி என்பர்கள், ராசியாதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திருக்கிறார். இது சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு இருக்கிறது. 8ல் அந்த சந்திரன் ராகுவோடு சேர்றாரு. ராகுடைய சாரத்திலே இருக்கார் பிற்பகல் 3-3:15 மணி அளவு வரைக்கும். அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். தன்னடக்கம், சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், நல்ல சிந்தனைகள், இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தேவை. ஏன்னா இயற்கையிலே ஒருவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறது அவங்க பிறந்த ஜாதகம், நடக்கக்கூடிய தசா புக்தின்றது அவங்க என்ன மாதிரி மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறது. அதன் பிறகு கோச்சாரம்னு சொல்கிறது சின்ன சின்ன மாற்றங்களில் சொல்லக்கூடியது. ஒரே ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் அதில் செய்யக்கூடிய தவறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதா, அதில் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பெரிய அளவிற்கு உயர்வை தருகிறதா, அதெல்லாம் கோச்சாரம். அப்படி இன்றைய நாள் ராசியாதிபதி 8ல் ராகுவுடைய சம்மந்தப்படுறார், சனியுடைய வீடாக அது இருக்கிறது. அதனால் நிதானமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிற்பகலுக்கு பிறகு குருவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ஓரளவிற்கு அனுகூலமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாக அமைகிறது. எந்த வகையில் என்ன மாதிரி பலன் தரும் அப்படின்னு சொன்னால் திருமண யோகத்தை கொண்டு சேர்க்கும்.
7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரா அப்படின்னு கேட்டால், ராகு கேத்துக்கள் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒன்றும் கிடையாது. அவங்க எங்கே இருக்கிறாங்க, யாரோடு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து என்ன மாதிரி பலன் கிடைக்கிறதுன்றது டிசைட் ஆகும். இப்போ 7ல் ராகு இருக்கார். அப்போ 7ல் ராகு இருக்காருன்னு சொன்னால் ராகுவோடு சந்திரன் போய் சேர்றார். அந்த சந்திரன் பிற்பகல் நேரத்துக்கு பிறகு குருவுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால் அந்த இந்த கிரகங்களுடைய அந்த கூட்டணி, அந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது திருமணம், புத்திரப்பேறு, குடும்பம் போன்ற பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கன்னிராசி என்பர்களே, இன்றைய நாள் வந்து கடனை அடைக்கிறதுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் பணம் மற்றவங்க கிட்ட இருக்குது, அதை வந்து மீட்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்காக இந்த நாளில் முயற்சி செய்யலாம். ஏதாவது பத்திரங்களையோ அல்லது ஆபரணங்கள் நகைகளையோ நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணியிருக்கீங்க, வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை மீட்கிறதுக்கான வழிவகையை பார்க்கலாம். உங்கள் வீடு வந்து இன்னும் முழுமையாக உங்களுக்கு வந்து சொந்தமாகலை, லோனில் இருக்குது, பேங்க்கு பெயரில் இருக்குது, பெரும் பகுதி கடனை அடைச்சிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பணம் எப்படியாவது திரட்டி அதை கொடுத்து அந்த லோன்லேருந்து அந்த வீடு வந்து முழுக்க உங்களுக்கு தான் அப்படின்ற சொந்தம் கொண்டாடக்கூடிய அம்சம் இருக்கிறது. உடல் உபாதை இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருது. அப்போ சில பேர் என்ன பண்ணுவோன்னா கேர்லெஸ்ஸாக ஒரு பாதி முக்கால்வாசி சரியான பிறகு விட்டுடுவோம். அதை விடாமல் அந்த வைத்தியத்தை கம்ப்ளீட் பண்ணி பர்ஃபெக்டாக அது சரியாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்ய முடியும். அப்படியாக 6ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை இந்த நாளில் உங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய யோகம் இருக்கிறது. துளாராசி என்பர்களே, துளாராசிக்கு ரொம்ப சிறந்த பலனை சொல்லிகிட்டு இருந்தோம். தினசரி சொல்லக்கூடிய பலன்களில் இதுக்கு முன்னாடி கிரக பயிற்சி சம்பந்தமான பலன்கள்லாம், அதில் சனி பயிற்சியெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தோம். அதன் பிறகு குரு மாறும்போது 10ஆம் இடத்திற்கு வந்தால் கொஞ்சம் அந்த பலன் குறைஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போது ராசியாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு வர்றது ரொம்ப நல்லது. பொதுவாக துளாராசிக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிற காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கங்க, விட்டுறாதீங்க. நான் அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்து நீச்சமாயிடுவார் சொல்லுவோம். ஆனால் இப்போ கேது வந்து அந்த 11ஆம் இடத்துல இருக்கு. சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை ஏற்பட்டு விட்டது. அப்போது எளிமை தேவை, ஆடம்பரன்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். உங்களுடைய வேலைகளை நீங்களாகவே செய்து கொள்ளணும். எல்லா விஷயத்திலையும் சிக்கனமாக இருக்கணும். டைமையோ அல்லது வந்து பணத்தையோ அல்லது வந்து வாய்ப்புகளையோ வீணாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படியா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. 10ஆம் இடம் சொல்லக்கூடியதில் சுக்கிரன் மற்றும் கேதுவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கிறாங்க. அதனால் படிப்பு நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுக்காக முயற்சிக்கிறீங்க, ப்ரொமோஷனுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா உகந்த பலன் கிடைக்கும். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திரிகோணம் பாக்யஸ்தானம், அந்த இடத்துல குரு புதன் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. குரு ராசியை பார்க்குறார். அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் கொஞ்சம் டெவலப் ஆகணும், கொஞ்சம் உயரணும், கொஞ்சம் வளரணும். அதற்கான காலமாகத்தான் இது இருக்கிறது. அது வந்து குறிப்பாக உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலையில் இன்றைய நாள் வந்து பிரதிபலிக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போது வேலை தேடுறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. யாரெல்லாம் புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்போ உங்களை நம்பி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யார் ஓகே சொல்லணுமோ, குடும்ப நபர்களோ அல்லது ஒரு வங்கியில் லோன் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தனுர் ராசி என்பர்கள், இன்றைய நாளில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும். தொட்டது துலங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே இருக்காது, கவலையே இருக்காது, பின்னடைவே இருக்காது. அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய காலமாகவே இது இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அந்த சந்திரன் வந்து ராகுடைய சாரத்திலே இருக்கார் பிற்பகல் வரைக்கும். அதனால் எதை ஒன்றையுமே துணிந்து செய்யணும். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு சாத்தியம் ஆகிறது. இது ஒன்று. 2வது, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பலமான எதிரி இருந்தால் கூட வெற்றி பெற முடியும். அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு இருக்கிறது. சூரியன் வந்து 7லேருந்து ராசியை பார்த்துட்ருக்கார். அதனால் ஏதோ ஒரு ஒளி, ஏதோ ஒரு தைரியம், ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு இன்றைய நாளில் உங்கள் பணியெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க.
தடைப்படக்கூடிய, செய்ய முடியாத ஆனால் செய்தாக வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். அதை தள்ளி போட்டிருப்பீங்க. அல்லது யாரோடயாவது சேர்ந்து செய்யலாம், அதுக்குன்னு ஒரு காலம் வரட்டும், காலம் கனியட்டும்னு காத்திருப்பீங்க. அதெல்லாம் கூட இன்றைய நாளில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அதை செஞ்சு முடிக்க முடியும். மகர ராசி என்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கும். நீங்கள் சொன்னது நடக்கும். நீங்கள் ஒத்துக்கொண்டதை செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய பேச்சாற்றல்னால பிறரை கவர முடியும், கட்டி போட முடியும். அப்படியே பேச்சு மயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சு நம்பிக்கை தரும், தைரியம் தரும், ஒருத்தரை வாழவே வைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும். வாக்குஸ்தானம் அப்படின்றது 2ஆம் இடம். 2ஆம் இடத்து அதிபதி 2க்கு 2ல் இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். இருந்து குரு பார்வையை பெறுகிறார், குருவுடைய வீட்டில் இருக்கார். அதனால் இது உங்களுக்கு பேச்சினால் ஜெயிக்கக்கூடிய காலம். ஆல்ரெடி இது டிசைட் ஆகிருக்கு சனியுடைய ஒரு சஞ்சாரத்தினால். இன்றைக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை, அந்த சந்திரன் ராகுடைய சாரத்திலையும் அப்புறம் குருவுடைய சாரத்திலையும் வர்றதுனால அது இன்னும் சிறப்பாகிறது. அந்த 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வை கிடைக்கிறது. அதில் சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது. சுக்கிரன் 5, 10க்கான அதிபதி. அதனால் இன்றைக்கு நல்ல விஷயங்களை பேசினா அது நடக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி ஜெயிக்க முடியும். வாயுள்ள பிள்ளை பழைக்குன்னு சொல்லுவாங்களே, அதை இன்றைய நாளில் உணர முடியும். கும்பராசி அன்பர்களே, 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 6ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் என்ன பலன், ராசியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனால் என்ன பலன் அப்படி பார்க்கும்போது, 6ஆம் அதிபதி ராசியில் இருக்காருன்னு சொன்னால் 6ஆம் இடன்றது உங்களுடைய எதிரியை குறிக்கும், உங்களுடைய போட்டியாளரை குறிக்கும். அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதோ அனுகூலம் வரப்போகிறது அப்படின்றது அர்த்தம். 6ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராகு மற்றும் குருவுடைய சாரத்தில் இருக்கார். அதனால் மற்றவங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களை மற்றவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள்னா அதுவும் கூட இப்போ நிவர்த்தி ஆகிடும். 2வது 6ஆம் இடம்னு சொல்லும்போது கடன், உங்களுடைய செல்வம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய பணம் மற்றவங்களுக்கு போயிடுச்சு, அது வரவே இல்லை. எவ்வளோ முறை நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது கிடைக்காமல் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். சில பேருக்கு முழுசாக கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கிடைக்கும், சில பேருக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை வரும். இன்னி கிடைக்கலனா கூட அது அவங்களுடைய சுயஜாதகம் தசாபுக்தியை பொறுத்து இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு வராத கடன் வசூலாகக்கூடிய யோகமானது இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் நிறைய செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவு செய்யணும். 5ஆம் இடத்துல குரு புதனுடைய சேர்க்கை இருக்குது. பிள்ளைகளுக்காக கல்வி செலவு, அவங்களுடைய கல்லூரிக்கு பணம் கட்டுறது, வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்காக பணம் செலவு பண்ணுறது, அதுக்காக இவ்வளோ தொகை இருப்பில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொன்னால் எங்கெங்கே இருக்கிற பணத்தெல்லாம் திரட்டி அக்கௌண்ட்டில் போட்டு காமிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு பணம் அனுப்புறது. அப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட இன்றைக்கி அனுப்பணும் இல்லையா, அது சாத்தியமாகணுமா, இன்றைக்கு சாத்தியமாகும். அப்போ இன்றைக்கு செலவு, அந்த செலவு பிள்ளைகளுக்காக செய்கிறது, பிள்ளைகளுடைய கல்விக்காக செய்கிறது. அப்போ பிள்ளைகள் இப்போ கல்யாண வயசில் இருக்காங்கன்னு சொன்னால் கல்யாண விஷயத்தையும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். கல்யாண செலவு செய்யக்கூடிய யோகமும் கூட இப்போது இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்று பிற்பகல் நேரத்தில் சஷ்டி திதி தொடங்குகிறது. அதனால் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் குடும்ப நபர்கள் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். மிகச்சிறந்த பலன்களை அந்த தரிசனமானது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இன்றைய நாள் நம்முடைய மாலை முரசு நேயர்களுக்கு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.